வெல்கம் பேக் டு த கிராஃப்ட் செஷன்ஸ் சில்ட்ரன். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணோம்? எனி கெஸஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு புக் மார்க் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் டே நம்ம பென் ஸ்டாண்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண போறோம். இந்த ஆர்ட் ஒர்க்கு நம்ம மெயினா வந்து ஆயில் பேஸ்டல் கலர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ திங்ஸ் நீடட் ஒரு சின்ன சார்ட் பேப்பர், இந்த மாதிரி இந்த சைஸ்ல சார்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த 4 சைட்ஸ்லயும் மார்ஜின் போட்டிருக்கேன். பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்ல நான் வந்து 4 எட்ஜஸ்லயும் இந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். அண்ட் பேஸ்டல் கலர்ஸ், இது நீங்க உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருந்தாலும், கலர் பென்சில்ஸ் என்ன இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். நான் இந்த சைட்ல வந்து உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருந்தோ அது சைட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில், இந்த பென்சில் எதுக்கு, நம்ம வந்து இப்போ வந்து ஆர்ட் நம்ம வரைய போறோம். ஸோ அது வந்து அதுக்காக ஒரு பென்சில் வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வரைய போறோம்? இன்னைக்கு கடல்ல ஒரு கப்பல், அந்த கான்செப்ட்ல நம்ம வரைய போறோம். ஸோ நம்ம கடல் எப்படி வரையலாம்? என் கையை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏத்த ஸ்டைல்ல நீங்க வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தானே இருக்கும் கடல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான் கடல், இது நான் வரைஞ்சிட்டேன். ஸோ செகண்ட் வந்து கப்பல் எப்படி வரைங்க பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி என்ன ஷேப்ல இருந்தாலும் நீங்க வரைஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வரையறேன் எனக்கு பிடிச்ச டிசைன்ல. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான், அதனால தான் நம்ம பென்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேவ்ஸ் வந்து கடல்ல வேவ்ஸ் இருக்கிறத வந்து நம்ம மறுபடியும் இங்க வரைஞ்சு காட்டிடலாம். ஓகே, ஸோ இதான் அவுட்லைன். இது வேணும்னா நீங்க வந்து இப்போ ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் எதா இருந்ததுன்னா நீங்க இதுக்கு மேல அவுட்லைன் எல்லாம் பண்ணி பியூட்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது கடல்னால நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நிறைய எந்த ப்ளூ இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த லைட் ப்ளூ எடுத்துக்கிறேன். அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி மேலே இருக்கிற வேவ்ஸ்க்கும் இங்க கலர் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டீங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ பிளெண்டிங் ஆஃப் த கலர்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலருக்கு, டார்க் ப்ளூக்கு நம்ம என்னெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? பர்ஷியன் ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒயிட் இருந்தா கூட எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே கம்பைன் பண்ணி ஸ்மட்ச் பண்ணி நம்ம அதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி ஒயிட் எடுத்துடுறேன்னா, ஸோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒயிட் போடும் போதே உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் எல்லாம் ஒன்னா வருது. ஸோ இதே மாதிரி நான் இப்ப சொன்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறோம் லைனா. ஓகேங்களா? ஸோ இது ஒரு வேவ்க்கு. அதே மாதிரி கப்பலுக்கு வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ப்ரௌன் கலர் என் கையில இருக்கு. இப்போ நீங்க பிளாக், என்ன கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நான் ப்ரௌன் யூஸ் பண்றேன். ஸோ ப்ரௌனுக்கு வந்து நீங்க என்னெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்? பிளாக், ப்ரௌன் அண்ட் எல்லோ. உள்ள நீங்க இதுக்குள்ள ஃபுல்லா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கலர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இப்போ நான் ஒயிட் உள்ள கொடுக்குறேன் அண்ட் எல்லோ. ஓகேங்களா? இது எல்லாமே நான் இப்போ செப்பரேட்டா வரையறேன். நான் லாஸ்ட்ல இதெல்லாம் நான் ஸ்மட்ச் பண்ணி விட்டுருவேன். அப்பதான் அந்த கலர்ஸ் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஃபுல்லா வந்து நான் அவுட்லைன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஆனா உள்ள வந்து இந்த மாதிரி நீங்க கலர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் இப்போ ஃபுல்லா பண்ணல, ஆனா இந்த மாதிரி கலர் பண்ணுவீங்க. நான் இப்போ ரஃபா காட்டுறேன், ஆனா நீங்க பண்ணும்போது அழகா பண்ணிக்கோங்க. ஓகே, டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ள ப்ரௌன் என்னெல்லாம் நான் முதல்ல கலர் சொன்னேனோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேல இருக்கிற வேவ்க்கும் நீங்க இதே நான் கீழே யூஸ் பண்ணி இருக்கிற கலர்ஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இது முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபைனலா எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன்.
நான் வந்து இப்போ ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டேன் பொறுமையா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஃபைனலா. நான் சொன்ன கலர்ஸ் எல்லாம் நான் முன்னாடி பண்ணதுல வந்து இங்க ப்ரௌன் போட்டிருப்பேன். ஆனா வந்து நீங்க ஆரஞ்சுலயும் பண்ணலாம். ஆரஞ்சுக்கு வந்து நீங்க வந்து ரெட், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒயிட் அந்த காம்பினேஷன்ல யூஸ் பண்ணி இப்படி பண்ணலாம். அண்ட் மேல வந்து நான் பி ஸ்டில்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இது நீங்க ஃப்ரேம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லா தடவையுமே உங்க ரூம்ல இந்த ஆர்ட் ஒர்க்கை நீங்க பார்க்கும்போது உங்க கூட வந்து ஜீசஸ் இருப்பாங்கன்னு யூ ஷுட் பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் வித் யூ. ஸோ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனி டர்புலன்ஸ் இன் யோர் லைஃப், எதா பிரச்சனை இருந்தாலுமே ஜீசஸ் இஸ் வித் யூ, இஸ் ஆல்வேஸ் வித் யூ அண்ட் வில் ஆல்வேஸ் லவ் யூ. அந்த திங்கிங்கோட நீங்க எப்பவுமே உங்க வாழ்க்கைய வந்து நீங்க வாழணும். வித் கிரைஸ்ட் இன் த வெசல் ஐ கேன் ஸ்மைல் அட் த ஸ்டார்ம். ஸோ இஃப் யூ ஹாவ் ஜீசஸ் இன் யோர் லைஃப், உங்க வாழ்க்கையில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஈஸியா நீங்க தட்டி நீங்க ஒரு ஸ்மைலோட டேக்கிள் பண்ணுங்க. அவ்வளவுதான் உங்க லைஃப் வந்து ஹாப்பியா முடியும். ஓகேவா சில்ட்ரன்? அப்புறமா பார்க்கலாம்.